ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது வாக்கு சக்தியும் பண வரவும், பிறகு குடும்பத்தின் நன்மையும், புதிய குடும்ப வரவும், இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். அப்போ மனதளவிலும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க போகிறேன். சரீரத்தில் அளவில் கொஞ்சம் வெயிட் கூடிடும். பூரிப்பினால கொஞ்சம் வெயிட் போடுறது உண்டு. குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம், அதுவும் இனிப்பு பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அதனால் கொஞ்சம் வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம நடிப்பு துறையில் இருப்பவர்கள் ஆகட்டும் அல்லது பிசினஸ் துறையில் எந்த துறையில் இருந்தாலும் இப்பொழுது உடல் ஆரோக்கியம் முக்கியம். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக சிறக்கும். திருமணத்திற்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு திருமணமானது நல்லபடியாக நிறைவேறும். பிறகு காதல் உறவு என்பது இந்த முதல்ல ஒரு 15 நாள் முடிச்சுட்டு 3ஆம் தேதி நவம்பர்ல இருந்து கண்டிப்பாக சித்திக்கும். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். இன்ஃபேக்ட் வந்து 2 ஃபேமிலி, உங்களுடைய பெற்றோர்கள் இருவரும் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு நல்ல திருமணமானது ஏற்றி அமையும். உங்களுக்கு ஒரு அப்போ உங்களுடைய ராசியோ லக்னமோ மிதுனமாக இருப்பின் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறது வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்தால் பல வருஷங்களில் பட்ட கஷ்டங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இது பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய அதிச்சாரம் என்பது உண்மையிலேயே வரப்பிரசாதமானது. அதே போன்ற உங்களுடைய பொருளாதாரத்தையும் கௌரவத்தையும் உயர்த்தக்கூடியது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்பவர்களுக்கு நல்ல லாபமானது கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் தங்கத்தினுடைய கொஞ்சம் வந்து அதில் ரிஸ்க்கும் இருக்கிறது உங்களுடைய ராகுனுடைய அமைப்பினால. இருந்தாலும் ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருபியோ வம்சருஷபியோ மஹத்பியோ நமோ குருபியः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய குரு அதிச்சாரத்தினுடைய பலன்களை மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். இந்த குருவாகப்பட்டவர் 18 அக்டோபர் 2025 அன்று உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய தன்னுடைய உச்சஸ்தானமாகிய கடகத்திற்கு தன்னுடைய நட்சத்திரத்தில் பிரயாணிக்கிறார். அங்கு அவர் 48 நாட்கள் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அதில் தன காரகனாகிய குரு உச்சம் பெற்று அங்கு 48 நாட்களுக்கு, அதாவது ஒரு மண்டலத்துக்கு இருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வந்து மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு. மிதுன ராசியில வந்து 3 நட்சத்திரங்கள், மிருகசீரிஷம், ஆர்திரா, புனர்வசி என்கின்ற புனர்பூசம். அந்த புனர்பூச நட்சத்திரம் வந்து கடகத்திலையும் ஒரு பாதம் இருக்கிறது. அங்குதான் போகிறார் அவர். இந்த 48 நாட்கள்ல அவர் 24 நாட்கள் நேர்கதியாக போய்கொண்டே இருந்து பிறகு 24 நாட்கள் வந்து வக்கரகதியாக மாறி அதன் பிறகும் கூட வக்கரமாக 96 நாட்கள் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். இந்த காலகட்டம் என்பது ரொம்ப முக்கியமான காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனென்றால் உங்களுடைய சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகத்தினால நீச்ச பங்கம் பெற்று இருக்கிறார் 4ஆம் இடத்துல. அவர் வந்து விரயஸ்தானாதிபதி. முதல்ல நான் இதெல்லாம் சொல்லிடுறேன், பயந்துவிட வேண்டாம். அதன் பிறகு சூரியன், உங்களுடைய 3ஆம் இடத்த அதிபதி சூரியன் நீச்சமாகி அங்கு உட்கார்ந்திருக்கிறார். 24 நாள் 3ஆம் தேதி, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து
தன்னுடைய இடத்துக்கே போகிறார். அங்கே சூரியனும் நீச்சபங்கம் அடைகிறார். அப்படிங்கும்போது இந்த ஒரு பேக்கேஜ் 48 நாட்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல் கல். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன லக்னத்திலும் பிறந்தவர்கள், ஏன்னா லக்னமும் நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். சம்டைம்ஸ் உங்களுடைய ஜாதகத்துல லக்னம் பலமாக இருந்ததுன்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பாருங்க. இப்போ 18ஆம் தேதி அவர் அதிச்சாரமாக உச்சம் அடைகிறார். அதுல இருந்து நம்ம பலனை பார்க்க இருக்கின்றோம். மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இது சொல்றேன். 10ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். ஒரு கிரகத்தினுடைய நகர்வு என்பது அதை மட்டும் பேசினா பலன் கிடைக்காது. அதனால் மற்ற கிரகங்களுடன் கூடி என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 60% நம்மளால 65% நம்ம கொண்டு வரலாம். பாக்கி ஒரு 15% என்ன தெரியுமா, நீங்க உங்களுடைய அனுபவத்தை பார்த்து கொண்டே இருக்கணும். இந்த சனாதன தர்மத்தில் நம்முடைய பாரத நாட்டினுடைய அரிய பொக்கிஷங்களுள் இந்த ஜோதிட சாஸ்திரமும் ஒன்று. அதனால என்னை ஃபாலோ பண்ணுபவர்கள் இந்த தர்மத்தை தன்னுடைய லைஃப்ல நீங்களும் ஒரு ஜோசியராக மாற வேண்டும். ஜோசியர்னாக்க மற்றவர்களுக்கு பார்ப்பதற்கு அல்ல, நமக்கு நாமே பார்த்து கொள்வதற்காக. சரி, நம்ம பலன் 5 தலைப்புகளில் யூஸ்வலாக பார்க்கறது உண்டு. முதல்ல நான் எப்படி இருப்பேன், என்னுடைய உடலும் மனமும் புத்தியும் எப்படி இருக்கும். ஏனென்றால் உடல் அப்படிங்கிறது ஆரோக்கியம், மனசு அப்படிங்கிறது சந்தோஷம், புத்திங்கிறது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள். இந்த மூன்றும் ஒருங்கே அமையப்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதனால நான் அதில் எப்படி இருப்பேன். 2வது என்னுடைய உறவினர்களும் நானும். 3வது என்னுடைய தொழிலும் நானும், என்னுடைய தொழிலில் முன்னேற்றமும் லாஸா அப்படின்னு பார்க்கறது. 4வது சொத்து பத்துகள், அதாவது என்ன அசட்ஸ் நான் சேர்க்க போறேங்கிறது. 5வது என்னுடைய படிப்பு, அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டானது. ஆக முதல் தலைப்பு என்ன, நான் எப்படி இருக்க போகிறேன். மனது அளவில் முதல்ல ஆரம்பிக்கிறேன். மனது அளவில் குரு ஏற்கனவே ராசியில தான் உட்கார்ந்துருந்தார். ஆனாலும் மிதுனத்துக்கு குரு அவ்வளவு நல்லவர் இல்லை. கேந்திராதிபதியாக இருந்தாலும் குரு அவ்வளவு நல்லவர் இல்லை. இருந்த போதிலும் கான்ஃபிடென்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் பணத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்தன. குரு பணத்தை தனக்காரக்கனை லக்னம் ஏறி இருந்தால் வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாரே ஒழிய, ஆனால் அவர் பணத்தை கண்ணில் காண்பிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால ஒரு ப்ரெஷர் உள்ளுக்குள்ள நம்முடைய பர்சனாலிட்டியில, அதாவது லேக் ஆஃப் மணிங்கிறது லேக் ஆஃப் எவ்ரி திங்குங்கிற மாதிரியே தெரியும். அந்த நிலை இருந்தது, இப்பொழுது மாற இருக்கிறது. முதல்ல அது மாறிடுது. அதனால உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பூரிப்பு. அந்த பணத்தை வருமானம் வர ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாலே கான்ஃபிடென்ட் அப்படியே செல்லுன்னு பாதரசம் மாதிரி ஏறிடும். அடுத்தது ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, நம்ம பேசியிருப்போம், இதுக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேசியிருப்போம், மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருப்போம், ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்போம். ஆனால் அப்பொழுதெல்லாம் கேட்காத மக்கள் இப்பொழுது கேட்க ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய சொல்லுக்கு சக்தி, அதாவது வாக் சக்தி ஆனது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம பேசுறது நடக்கவும் செய்யும். ஏனென்றால் கேந்திராதிபதி 7க்கும் 10க்கும் உண்டானவன். அவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமையும் பொழுது தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கும் பொழுது அந்த குருவாகப்பட்டவர் சனியை பார்த்து, சனி 10ஆம் இடத்துல இருக்கிறார். பிறகு 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது இது ஒரு யூனிக். குரு மட்டும் 2ஆம் இடத்துல உட்கார்ந்தார் என்றால் லக்ஷ்மி கட்டாட்சமானது கண்டிப்பாக உயரும். அதுல லக்ஷ்மியோட வாக் சக்தியும் உயரும். அப்போ லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒருங்கே பலனளிக்கக்கூடிய, பிரயோஜனத்தை வரமளிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்கள். அப்போ இந்த குரு உங்களுடைய பர்சனாலிட்டியில ஒரு பெரிய சேஞ்சஸை, அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்போகிறார். இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் வெயிட் போடாம நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதை, சுவாமிஜி இங்க வயிற்றுக்கே இல்லை, எங்க போய் பாரம் ஏறும் அப்படிங்கிற சமுதாயம் நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு வருமானத்துடன் நல்ல உணவும், இருக்கக்கூடிய இருப்பிடமும், நல்ல ஆடைகளும் கிடைக்கும். சுக்கிரனும் நல்லபடியா இருக்கிறதுனால பர்சனாலிட்டியில பார்க்கறதுக்கும் சரி, உள்ளுக்குள்ளேயும் சரி, நம்முடைய இமேஜ் வெளியிலும் சரி, நம்ம இமேஜ் நமக்கு உள்ளேயும் சரி கான்ஃபிடென்ட்டாக மாறப்போகிறது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுடைய 8க்கு உண்டானவர். அதுல சில சோதனைகள்லாம் இருந்தது. அதாவது வாய்ப்புகள் வந்தாலும் கை கட்டியது வாய்க்கு எட்டவில்லை அப்படிங்கிற அந்த வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு ஒரு புதிதான ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய தொழிலையும் சரி, ஜாப்லையும் சரி, அந்த வாய்ப்புகள்லாம் வரும்போது இன்னும் கான்ஃபிடென்ட் நல்லா டெவலப் ஆகும். நம்முடைய முடிவுகள் சரியான முடிவுகளாக அமையும்.
ஆனால் கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சூரியனுடைய காரணத்தினால. ஏனென்றால் 3ஆம் இடத்துல கேது நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இருந்தாலும் சூரியனாகப்பட்டவர் நீச்சமாகி சித்ரா நட்சத்திரத்திலையும் பிறகு விஷாகால பிறகு அனுராதால கிட்டத்தட்ட 1 மாசமா அவர் நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் வந்து அங்க 3ஆம் தேதி அங்க போனதுனால நீச்ச பங்கத்தை அடைகிறார். அதனால இந்த கான்ஃபிடென்ட்டை முதல்ல ஒரு 20 நாளைக்கு நம்ம புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளே நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லபடியாக வந்துடும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு பர்சனாலிட்டி வைஸ் முடிவெடுக்கக்கூடிய திறன், சந்தோஷமாக இருப்பது, அதாவது கவலைகளை வந்து நம்ம ஒதுக்கி தள்ளுவது, நெகட்டிவ்ஸை ஒதுக்கி தூக்கி போட்டுட்டு நல்ல கான்ஃபிடென்ட்டாக வரக்கூடிய அமைப்பு இந்த 48 நாட்களுக்கு இருக்கிறது. ஏன் இந்த 48 நாட்களை ரொம்ப முக்கியமாக சொல்கிறோன்னா, உங்களுடைய மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸ், ஏன்னா ராகுவும் கேதுவும் நல்ல இடத்துல, கேது ஒரு 3ஆம் இடத்துல உட்கார்றதுங்கிறது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு இடம் அது. அதே போல 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்து அவரும் குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு உச்சமாகும் போது பாக்கியமானது வளரும். அதாவது உங்களுடைய உபாசனைகள்ல கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த கடவுளுடைய நம்பிக்கையில உக்கிரமான கடவுள்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியன் ஏனென்றால் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைய போகிறார் என்பதற்காக. ஆக தெய்வீகமாகவும் நல்ல சவுண்ட் இனஃப், அதாவது ஒரு வலிமையுடன் காணப்படுவோம். மெட்டீரியலிஸ்டிக்காக உலகியலாக, அதாவது உலகியல் ரீதியாக வந்து பணம், பட்டம், பதவி, செல்வாக்கு இப்படியாகவும் நாம் உயர்ந்து நிற்கப் போகின்றோம் அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது. சரி, அடுத்தது உறவினர்கள். நம்ம வந்து தனி கிடையாதுங்க. எங்க போனாலும் நம்ம தனின்னு நம்ம மனசுல நினைச்சாலும் கூட தனி கிடையாது. அது இப்பொழுது நமக்கு புரிய வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு கூட்டம் சேரும். அதாவது நான் தனிங்கிற அந்த பாவனை போய் இப்போ குரு தலையில உட்கார்ந்து இருந்ததுனால கொஞ்சம் ஒரு பெருமிதத்தோட இருந்ததுனால நம்மளே மற்றவர்களிடம் இருந்து பிரிந்து இருப்போம். அல்லது மற்றவர்கள் வந்து நீங்க எப்பவுமே பாருங்க, உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பதவிக்கு போயிட்டீங்கன்னா தனிமையாயிடுவீங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ரிவார்டோ அவார்டோ கிடைச்சிருச்சுனாலும் தனிமையா ஃபீல் பண்ணும். ரொம்ப உச்சிக்கு போய் உட்காந்துட்டாலும் தனியா ஃபீல் பண்ணும். அதுதான் உலக இயல்பு. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு குடும்பம், பிறகு நட்பு கூட்டம், பிறகு எல்லா இடத்துலையுமே ஒரு ரெக்கக்னேஷன்ஸ், புதிதாக அதாவது ஒரு கம்பெனியில் நுழைஞ்சாலும் கூட ஏற்கனவே உங்களை பற்றி தெரிந்த அங்கு மக்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம். அதனால உறவினர் படை சூழ இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பூரிப்பும் பெருமையும், ஆனால் பொறாமை கூடினவர்களும் உடன் இருப்பார்கள். அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்பட வேண்டியதில்லை. பிறகு திருமணத்திற்கு வந்து நம்ம ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்துட்டோம், நமக்கு திருமணமே ஆகலை என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. 2ஆம் திருமணம். சனி என்பது ஆக்சுவலி வந்து நம்ம சனி வந்து ரொம்ப ஒரு குற்றவாளியாகவே பார்த்துட்டோம். 10ஆம் இடத்துக்கு சனி வந்தார்னா வெற்றியை கொடுப்பார். அப்போ திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு உறவு புதுப்பிக்கப்பட்டு, அதாவது ஒரு வரன் அமைந்து மீண்டும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவுகளில் இப்போ குடும்பம் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுருக்கமா சொன்னாதான் குடும்பம், நல்ல குடும்பம். குடும்பம்னா என்னமோ பேருக்கு கிடையாது. அப்புறம் வந்து சும்மா அப்படியே கல்யாணம் இல்லாம ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதும் கிடையாது. நல்ல குடும்பத்தோட ஒரு சௌபாகியத்தோட லட்சுமி கட்டாட்சத்தோட குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு. பிறகு குழந்தை வரம். குரு வந்து ஆக்சுவலி சொல்ல போனா ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்துல, சனியும் குருவனுடைய நட்சத்திரத்துல, குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல, பிறகு புதனும் செவ்வாயும் சொந்த நட்சத்திரத்துல இருக்க இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது. அதனாலதான் சொல்றேன், எல்லா பக்கமும் பாசிட்டிவ்ங்கிறதுனால குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு. குழந்தையே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபெயிலியர் ஆனவர்களும் நீங்கள் குருவனுடைய அந்த தட்சிணாமூர்த்தி, அதாவது ஆதிகுரு தட்சிணாமூர்த்திக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரு என்பது கண்டிப்பாக கிட்டும். கர்ப்பிணி பெண்களுக்குமே இந்த காலகட்டங்களில் மேதா தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரம் சொல்லுங்க. இந்த 48 நாளும் கண்டினியூஸா சொல்லுங்க. உங்களுடைய குழந்தை வந்து மேதாவியாகும், செல்வந்தனாகும், அதே போன்று அறிவு செறிந்த ஒரு குழந்தையாகவும், பிறகு வாய்ப்புகளை வந்து மற்றவர்களுக்கும் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு குழந்தையாகவும் வருவான் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால ஓம் நமோ பகவதே மேதா தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரஜாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். பிறகு நட்பு வட்டாரங்களின் மூலமாக பிசினஸ் டெவலப் ஆகி நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எல்லா நட்புமே நல்லபடியாகவே சித்திக்கும். தொழில் ரீதியான நட்புகள் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களை வந்து ஒரு ஓனர் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வரும். அதில் சில சிக்கல் எல்லாம் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னாக்கா,
சனி வந்து வக்ரம் பெற்று அமைந்திருக்க, அந்த வக்ரமானதும் இந்த 48 நாள் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். கிட்டத்தட்ட அவர் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகறதான் இருக்கிறார், இவருடைய ராசியில் இருக்கார். ஆனால் அதற்கு பிறகு ராகு இருக்கார் இல்லையா, 2ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி ராகு குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறார், சதபிஷாவுக்கு போகிறார். அவர் வக்கரமாக தானே டிராவல் பண்ணுவார். அதுல இருந்து நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு குருவும் திரும்ப வந்து மறுபடியும் வந்து குரு வக்ர நிலையில் ராகுவை பார்க்கிறார். அப்படிங்கும்போது பிரச்சனைகள் வெகுவாக வராது, சீரியஸ் ஆகாது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நாம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எப்பவுமே வந்து தற்காலிகமாக இல்லாமல், அதாவது ரொம்ப நீண்ட வருடங்களுக்கு உண்டான பிளானா இருந்ததுன்னா நாம் தப்பித்தோம். அடுத்து தந்தையினுடைய உறவில் நல்ல ஒரு சந்தோஷம், அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், சகோதர வர்க்கத்துல இளைய சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவே மூத்த சகோதரர் மூலமாக அபரிதமான ஒரு லாபம் இருக்கிறது. உறவுகளில் மேக்சிமம் சொல்லியாச்சு, ஒரே ஒரு உறவை தவிர. அது என்ன? எதிரி என்கின்ற உறவு. இந்த எதிரி என்கின்ற உறவு, அதாவது நமக்கு வந்து எதிரிகளே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. தர்மனை வந்து அஜாத்த சத்ருன்னு சொல்றோம், ஆனா அவர்களுக்கே எத்தனை பேர் வில்லன்களாக இருந்தார்கள். அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அத்துணை எதிரிகளையும் தனதாக்கி கொள்ளுவீர்கள். எதிரிகள் எதிரி தன்மையை விட்டு விடுவார்கள். உங்களுடன் வந்து அவர்கள் வந்து நல்ல நட்பு கோருவார்கள். ஏனென்றால் செவ்வாயும் அங்க போய் அந்த செவ்வாய் தன்னுடைய இடமாக அமைந்து அதை குரு பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது எதிரித்தன்மையை விட்டு நட்பு உறவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது கோர்ட்டு கேஸ்னாலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் நீங்க வந்து அவர்களை வர சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு நன்மையை முடியும். சரி, அடுத்தது தொழில் ரீதியாக முதல்ல சனியினுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய காரகத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய காரகத்துவங்கிறது இரும்பு, எள்ளு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆயில், எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல் குவாரி, ரோடு கான்ட்ராக்ட், முனிசிபல் கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். பிறகு சனியினுடைய மெயின் வந்து பெட்ரோலியம், இந்த மாதிரி குடிக்க முடியாத திரவங்கள், இந்த தொழிலை பண்ணுபவர்கள். மேலும் அரசாங்கத்தில் வெகுஜன மக்களுடன் உறவாகக்கூடிய அந்த ஒரு ஜாபில் இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள், அவர்களுக்கு ஒரு நல்ல பேரு, ப்ரமோஷன்ஸ், இது எல்லாமே வரும். கொஞ்சம் வந்து அதிகமாக உழைக்க வேண்டியதா இருக்கும், ஆனால் ஊதியம் என்பது நன்கு கிடைக்கும். பிசினஸ் ரீதியாக சின்ன குட்டி பிசினஸா இருந்தவர்கள் இந்த 48 நாட்களில் விறுவிறுவென்று வளரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக சந்திப்பார்கள். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தும். நம்முடைய தசாபுக்திகள்லாம் அதுக்கு உதவிச்சுன்னாக்கா இந்த ஒரு 1.5 மாசங்கிறது வாழ்க்கையில வந்து உங்களை எங்கேயோ இட்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு, இந்த பரமபதம்னு ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா, அதாவது ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஏணி மாதிரி ஏற்றிவிடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சுக்கரனுடைய காரகத்துவத்திலும் குருவனுடைய காரகத்துவத்திலும் இருப்பார்கள். சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன? எல்லா அலங்கார பொருட்கள் ஆகட்டும், அதாவது கலர்ஃபுல்லான தானியங்கள் ஆகட்டும், பிறகு வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டங்கள்ஸ் ஆகட்டும், நடிப்பு துறையாகட்டும், டிசைனர்ஸ், பிறகு இந்த ஆர்டிஸ்ட், கலர்ஃபுல்லாக பல வர்ணங்களை உருவாக்கக்கூடிய, ஈவன் சாயப்பட்டறைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த யான், இந்த கரூர், ஈரோடு, சேலம், இதெல்லாம் சாயப்பட்டைகள், அந்த தொழில் செய்பவர்கள், மால்ஸ் வைத்து ரன் பண்ணுபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், போர்டிங் லாட்ஜிங் இப்படி வைத்திருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் ஒரு உயர்வான காலகட்டங்கள். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், கவர்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு அங்க முதல்ல ஒரு 10 நாட்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே தாமதமாகிற மாதிரி, நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட சுக்கிரன் அங்கு போய் 3ஆம் தேதி சேர்ந்த பிரகாரம் அவர்களுக்குமே முன்னேற்றம் தான். ப்ரமோஷன்ஸ் உண்டு. கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிய இடத்திற்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொள்ளலாம். இந்த காலகட்டம் என்பது அவ்வளவு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. பிறகு இன்னொரு விஷயம், ஃபாரின்ல கம்யூனிகேஷன்ல இருக்கிறவர்கள், ஜென்ரலா மீடியாவில் வந்து கம்யூனிகேஷன்ல இருப்பவர்கள், அதாவது நியூஸ் சேனல்ல இருப்பவர்கள், யூடியூப் வைத்து மக்களுக்கு நியூஸை பத்தி பேசுபவர்கள், அரசியலை பத்தி விமர்சிப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனைக்குமே ஒரு பிரேக் த்ரூ, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், மக்களை கவரக்கூடிய அளவு உங்களுடைய சொல் வன்மையும், அதே போன்று உங்களுடைய ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, டெலிவரின்னு சொல்லுவோம், அந்த ஒரு உங்களுடைய படைப்பும் வந்து அவ்வளோ அழகாக மாறும். உங்களுடைய பர்சனாலிட்டி, சந்தோஷமா இருப்போம், அதே மாதிரி ஆனந்தமாக இருப்போம். அதனால ராகுனுடைய அருளினால் உங்களுடைய அந்த விசாலமான கூட்டம் பெருகும்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுடைய கான்டாக்டும் சரி, உங்களுடைய விங்ஸ் வந்து விசாலமாகும். அப்படிங்கிறதுல
டவுட் கிடையாது. பிறகு சிறு தொழில் செய்ய விரும்புபவர்கள், ஆண்டர்பிரனர்ஷிப் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். மேலும் ஃபினான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், வட்டி தொழில் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்குமே நல்ல வருமானம் உண்டு. இந்த ஒரு 48 நாட்களில் அதாவது 18ஆம் தேதி அக்டோபர் முதற்கொண்டு டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், குரு வக்கரமானாலும் சரி, இந்த காலகட்டங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள், ஸ்டாக்கிஸ்டாக இருப்பவர்கள், அதாவது பணத்தை வைத்து பணத்தை பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருப்பவர்கள், இல்லீகல்ல பணம் நிறைய வரக்கூடிய, அதாவது கேம்பிளிங் இந்த மாதிரி விஷயத்துல பணம் வரக்கூடிய சான்சஸ் ரொம்ப இருந்தாலும் சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதையே தொழிலாக கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாய் 6ஆம் இடத்துல தன்னுடைய இடத்துல உட்கார அதை குரு பார்க்குறார். சட்டப்படியான ஆக்ஷனுக்கு நம்ம மட்டுப்பட வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்தது சொத்து. எப்படி முக்கியமாக தந்தை வழி சொத்துக்கள், சொந்தத்தினுடைய சொத்துக்கள், தாத்தா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு கணவன் மனைவி, அதாவது கணவன் மூலமாக அவருடைய மனைவி மூலமாக அவர் ஒரு கிஃப்டாக வரக்கூடிய வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக உண்டு. மெயினா இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், இவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்கள். என்ன சுவாமிஜி இவ்வளோ பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கிறது. இதுல ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஜாக்கிரதையா இருந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னாக்கா, நாம் அதிகாலையில் எழுந்திருக்க பழக வேண்டும். இந்த 48 நாளுமே ஒரு 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 மிஷன் மாதிரி வச்சுக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சிடணும். எழுந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத திங்க் பண்ணுங்க. இரவில் அதிக நேரம் விழித்து இல்லாமல் மேக்சிமம் ஒரு 10:30க்குள்ள போய் தூங்க போயிடும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ வெற்றியை அள்ளித்தரும். இதே சனி உங்களுக்கு நல்லவராக மாற இருக்கிறார். உங்களுடைய துர்பாகியத்தை எல்லாம் நல்ல பாக்கியமாக மாறுவதற்கு ரெடியாக இருக்கிறார். அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உடல் ஆரோக்கியத்துல நிறைய முன்னேற்றம் வரும். எந்த வியாதியாக இருந்தாலும் அது குணமாக்கக்கூடிய இது அமைப்பு இருக்கிறது. ஈவன் கேன்சரஸ் கூட இந்த காலகட்டங்களில் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணினா நம்ம மேலே வந்துடலாம். மற்றவர்களும் வாழ்க்கையில ஒரு தன்மைக்குடன் பிடிவுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல இன்னொரு விஷயம் இருக்கிறது. வீட்டுக்கு லோன் எடுக்கிறது கண்டிப்பாக நடக்கும். பிறகு இன்சூரன்ஸ் பண்ணணுமா, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட மியூச்சுவல்ல கொஞ்சம் பார்த்து, அது கவர்மெண்ட் எய்டடா இருந்தாலும் சரி, மியூச்சுவல்ல நிறைய பண்ண முடியும். அதை வயதானவர்கள் கொஞ்சம் அதுல அந்த கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கலாம். இந்த காலகட்டங்கள் அதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வைத்து நடத்துபவர்கள், அதுலேயும் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்கி அந்த மாதிரியான வண்டி வாகனங்களுடைய விஷயத்தை நடத்துபவர்கள், அதில் டிராவல் ஏஜென்சியாக இருக்கலாம், இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருந்தாலும் ரொம்ப பழைய வண்டியை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிடுறது தான் நல்லது. அந்த விஷயத்தில் என்னென்றால், என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் நீச்சமாகி நீச்ச பங்கம் ஆகிறார். அப்படிங்கிறது நமக்கு சில விஷயங்கள் வண்டிகளில் பழுது பார்க்குற விஷயத்தில் இதெல்லாம் பிரச்சனை ஆகும். மிதுன ராசியில ஆர்திரா நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சந்திராஷ்டமத்தை அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை. அதெல்லாம் வார பலன் நான் சொல்றேன், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த டாபிக் படிப்பு. படிப்பில் பெண் குழந்தைகள் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய அமைப்பு. அது ஆராய்ச்சி ஓரியன்ட், அது பயோ கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சயின்ஸ்ல ஏதாவது நீங்க ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் ஓரியன்ட், இந்த மாதிரி எல்லா ரிசர்ச் ஓரியன்ட் படிப்புகளுக்கும் நல்ல 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 ஒரு என்ன சொல்ற வாய்ப்பும், அதே போன்று உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. படிப்பில் நிறைய ஒரு மைல்கல்லை அடையக்கூடிய அமைப்பு. ஆனால் 8th 9th 10th இந்த 10th எக்ஸாம் போகின்றவர்களுக்கு கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். அந்த டீவியேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், கராத்தே, குங்ஃபு, கிரிக்கெட்டு அல்லது பேஸ்கெட் பால், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் டிஸ்ட்ராக்ஷனாக வரலாம். அதே போல் டான்ஸ் ரிலேட்டட் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. நான் டான்ஸுக்கு போகிறேன், அது வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி, கிளாசிக்கலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கலைத்துறையில் போகும்போது 10th படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம், ஏனென்றால் கேத்துவனுடைய அமைப்பும் சுக்கிரனுடைய அமைப்பும் சூரியன், இந்த 3, 4, 5 இது அத்தனையுமே படிப்புக்கு உண்டானது. 9ஆம் இடம் என்பது பாக்கியம். அதாவது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு 5ஆம் இடத்தை சொல்றோம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அங்கு ராகு குருனுடைய அமைப்புல உட்கார்ந்துருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிநாட்டுக்கு போய் நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆக இந்த குருனுடைய அதிச்சாரமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு
வரப்பிரசாதமாகவும் அபரிமிதமான வாய்ப்புகளை கொண்டதாகவும் வெற்றிகளை வாகை சூட வைப்பதாகவும் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பூரண ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.